ராஜேஸ்வரி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு இப்போது திகார் சிறையில் இருக்கிறார். அவரை சிபிஐ காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவரை மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தம்மை கைது செய்தது தவறு என்று அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணையில் சிபிஐ பதிலளிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தேர்தலுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்திற்காக விடுவிக்கப்பட்டு 1 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் டெல்லி கீழ் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அவர் தாம் மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டதே தவறு, அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையே தவறு என்று அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையில் இந்த மனு தொடர்பாக சிபிஐ உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கைது செய்யப்பட்டது எதன் அடிப்படையில் என்றும் அமலாக்கத்துறை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தி வருவது என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது, அவருக்கு ஏன் ஜாமீன் வழங்கவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. இது அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புக்கு இது சாதகமான ஒரு உத்தரவாக கருதப்படுகிறது. ஏனென்றால் 2 முறை ஜாமீன் பெறப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையாவதில் சிக்கல் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சிபிஐ அளிக்கும் இந்த விளக்க நோட்டீஸுக்கு பின்னர் அவருக்கு மீண்டும் ஜாமீன் வழங்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. ராஜேஸ்வரி.